வணக்கம். தொல்காப்பியம் பொருளதிகாரம் களவியல் பகுதி பார்க்க போறோம். நாட்டம் இரண்டும் அறிவு உடம்படுத்தற்கு என்று தொடங்குகிறது இந்த நூற்பா. இந்த பகுதியில் நம்ம எதை சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த நூற்பாவிற்கான விளக்கப் பகுதிகள், உரையாசிரியர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள், அது போக நோக்கினால் நோக்கு எதிர் என்ற குறள் பகுதி, நோக்கின் எதிர்நோக்குதல் என்ற குறிப்பு, மெய் வருத்தம்னா என்ன, புதுமுகம் புரிதல் குறித்த விளக்கம், இவை போன்றவற்றை நம்ம இதில் பார்க்கலாம். அதைத்தான் நான் இப்போ சொன்னதை செய்தியாக எழுதியிருக்கேன். புணர்ச்சி நிமித்தம் நிகழ்கின்ற காட்சி. அதாவது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, களவியல் பார்க்குறோம். களவியல்ல காமக்கூட்டம் என்பது ஒத்த தலைவனும் தலைவியும் ஆகிய இருவரும் தமக்குள் காதல் வயப்படுகின்ற நிகழ்கின்ற காட்சி பார்க்குறோம். அவ்வாறு பார்க்கும்போது இவள் பெண்தானா, இவள் தேவ பெண்ணா என்பது போன்ற ஐயம்லாம் எழும்போது அவன் எவ்வாறு அந்த ஐயத்தை நீக்கி சாதாரண மகள்தான் என்று மானுட பிறவிதான் என்று அவன் உணர்ந்துகின்ற காட்சி வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் இப்போ இந்த பகுதியில் அதுக்கு அடுத்தவங்க பார்த்ததுக்கப்புறம் ஒருவர் மேல் இருக்கக்கூடிய ஈடுபாட்டின் காரணமாக புணர்ச்சி நிகழும். அந்த புணர்ச்சி நிமித்தம் என்றால் காரணம், புணர்ச்சியின் காரணமாக நிகழ்கின்ற காட்சி பகுதி தான் இதில் பார்க்க போகிறோம். ஒத்த உள்ளமுடு பேச இயலாத பொழுது உள்ள கருத்தறியும் கருவியாக உணர்த்துதல் நிகழும். பேச முடியாது, ஆனால் ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொள்வதற்கான உணர்த்துகின்ற பகுதி, ஒருவரை ஒருவர் உணர்ந்துகின்ற பகுதி தான் இது. ஊன்றி நோக்கும் நாட்டம், ஒருவரை ஒருவர் ஆழ்ந்து பார்க்கக்கூடிய நாட்டம் என்றால் விருப்பம். காம குறிப்புரை, கண்வழி நிகழ்கின்ற காட்சி. நோக்கும் இடம், தலைவன் நோக்கிட நோக்காத தலைவி. படையுடன் தாக்கி வருதல் போல அவனை தாக்குமாறு நோக்குகின்றாள். இவை போல்வன எல்லாம் இந்த வகுப்பில் இடம்பெறுகிறது. நூற்பா நாட்டம் இரண்டும் அறிவு உடம்படுத்தற்கு கூட்டி உரைக்கும் குறிப்புரையாகும். இது புணர்ச்சி நிமித்தமாகிய வழிநிலை காட்சி கூறுகின்றது ஆயிற்று. விளக்கம் என்னன்னா, தலைவி இத்தன்மையில் என துணிந்த தலைவன் குறிப்பு அறியாது சாரலுரின், சாரல்னா நெருங்கினான் என்றால் அவளுடைய எண்ணம் என்னன்னு தெரியாம பக்கத்துல போயிட்டா அது பெருந்திணை பார்ப்படும் என்றால், பெருந்திணை என்றால் பொருந்தா காமமாக ஆயிடும். அவளுடைய குறிப்பு என்னன்னு தெரிஞ்சுட்டு போனா மட்டும்தான் இது காம வேட்கையில் உள்ள இயற்கை புணர்ச்சியாக நிகழும். இல்லைன்னா ஒருவர் மட்டுமே கொள்கின்ற காதலாக மாறிவிடும். அது கந்தர்வ நெறிக்கு ஒத்த உள்ளத்தாராதல் வேண்டும். கந்தர்வ நெறி என்று சொல்வது இந்த காமக்கூட்டம் நிகழ்கின்ற இந்த பகுதி, காதல் பகுதி, ஒத்த உள்ளத்தில் நிகழக்கூடிய காட்சி பகுதி. அவங்க ரெண்டு பேருமே ஒத்த உள்ளத்தராக இருக்க வேண்டும். ஆண்டு ஒருவரோடு ஒருவர் சொல்லாடுதல் மரபு அண்மை. ஒருவரை ஒருவர் பார்த்த உடனே பேச முடியாது. சொல்லாடுதல் என்பது பேசுகின்ற காட்சி, மரபு வழி வழியாக நிகழக்கூடிய பழக்கம் இல்லை என்பதனாலும் அவர் உள்ள கருத்தறிதல் வேண்டுதலின் அதற்கு கருவியாக உணர்த்துதல் உதவிற்று. ஆக அவங்களுடைய மனம் என்ன நினைக்கிறது என்று அறிவதற்காக இந்த உணர்ந்து கொள்கின்ற காட்சி தான் இப்பொழுது நிகழ்கிறது. இதை இளம்பொன்ன சொல்லும்போது நாட்டம் இரண்டும் என்பது தலைமகன் கண்ணும் தலைமகள் கண்ணும் என்று இரண்டும் சொல்றாரு. அறிவு உடம்படுத்தற்கு ஒருவர் வேட்கை போல இருவருக்கும் வேட்கை உலகாகும் கொள்ள, வேட்கைனா விருப்பம், உலகாகும் கொள்ள என்று கவர்த்து நின்ற இருவரது அறிவினையும் ஒருப்படுத்திருக்கு. ரெண்டு பேருமே ஒத்த உள்ளமாக இருக்கிறார்களா என்று அவர்கள் இருவர் ஒருமனப்படுகின்ற பொழுது கூட்டி உரைக்கும் குறிப்புரையாகும். வேட்கையோடு தன்னோட அவங்கவுங்க மனசில் இருக்கின்ற ஆசையோடு ஒருவருக்கு ஒருவர் உணர்த்தி சொல்லுகின்ற காம குறிப்புரை நிகழ்கின்ற பகுதி அப்படின்னு சொல்றாரு. நச்சினாருக்கு நேர் அதையே ரெண்டுங்கிறது என்ன சொல்றாருன்னா, தலைவன் அங்கென மக்கள் உள்ளாள் என்று அறிந்த அறிவானே, அவள் சாதாரண மானுட பெண் என்று அறிந்த தலைவன் உடம்படுத்தற்கு தலைவியை கூட்டத்திற்கு, காம கூட்டத்திற்கு, அதாவது புணர்ச்சிக்கு அவளை உடம்படுத்த ஒத்து செய்வதற்காக நாட்டம் இரண்டும் கூட்டி உரைக்கும். தன்னுடைய நோக்கம் இரண்டினாலும் கூட்டி வார்த்தை சொல்லும். அந்த ரெண்டு என்பது குறிப்புரை நாட்டம், குறிப்பாக சொல்லுதலும் விருப்பத்தை சொல்லுதலும் ஆகும். அந்த வேட்கையை கண்டு தலைவி தனது வேட்கை புலப்படுத்தி கூறும் கூற்றும் தன்னுடைய நோக்கம் இரண்டானும் ஆகும். ஆக தலைவியும் அது ஒருபட்டு ஒன்று சொல்லுகின்ற பகுதி தான் இது. இருவருக்கும் கவர்த்து என்றால் பிரிவுபடுகின்ற அறிவை ஒருப்படுத்தற் பொருட்டு ஒரு தன்மையாக இருக்க வேண்டும். நாம் இருவரும் ஒன்றுதான் என்று சொல்லுகின்ற பொருட்டு, ஒன்று கூடுகின்ற பொருட்டு வேட்கையோடு கூட்டி கூறும் காம குறிப்பு சொல். வேட்கைனா விருப்பத்தோடு சொல்லுகின்ற காம குறிப்பு சொல். இருவரது நாட்டம், ரெண்டு பேருக்குமே விருப்பம் இருக்கும் அந்த பகுதியில ஆகும் என்பதனை நாட்டம் என்பதனோடு கூட்டி உரைக்க என்றால் நாட்டம் ஆகும் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று ஒன்றை ஊன்றி நோக்குதலால் நாட்டம் என்று சொல்றார். அப்போ ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் உள்ளத்தை ஆராய்கின்ற பகுதி. நாட்டுதலும் நாட்டம் ரெண்டுமே ஒண்ணுதான். இதுக்கு சான்று பார்த்தோம்னா, நோக்கினால் நோக்கு எதிர் நோக்குதல்,
தாக்கு அணங்கு தானை கொண்டன்ன துடைத்து அப்படின்னா கொண்டதன்னது உடைத்து அப்படின்னா பொருள் வந்து என்னன்னா நோக்கி அவள் பார்வைக்கு எதிரே நோக்குதல். தாக்கி வருத்துகின்ற அணங்கு ஒரு சேனையும் கொண்டு வந்து தாக்கினார் போன்றது. அப்படின்னா பார்க்கின்ற அவள் பார்வையை எதிர்நோக்குறதுக்கே முடியல. அந்த அளவு வலிமையுடையதா இருக்கு அவளுடைய பார்வை. ஒரு அணங்கு என்றால் வருத்துகின்ற தெய்வம். தனியாக வந்தாவே அந்த தெய்வம் நம்மள வருத்திரும். ஆனால் அது சேனை படையோட வந்து அந்த தெய்வம் வருத்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்குமோ, அந்த அளவுக்கு என்னை அவளுடைய கண்ணால் வருகின்ற பார்வை, காட்சி வந்து என்னை வருத்துகிறது என்று சொல்லுகின்ற குறள் பகுதியை இங்கு வந்து கண் காட்சிக்கு உதாரணமா சொல்றாரு. அதுவே மணக்குடவர் வந்து என்ன சொல்றாருன்னா, திருக்குறளுக்கு உரை எழுதிய உரையாசிரியர் மெய் வருத்தமா சொல்றாரு. இந்த அழகினையுடையவள் எனது நோக்கின் எதிர்நோக்குதல் தானே வருத்த வல்ல தெய்வம் அஞ்சாமல் வருகின்ற தானையும் கொண்டு வருத்துவது போல வந்தது போல இருக்கிறது. தானே என்பது உவமையாக சொல்லுகிறார். தானைக்கு உவமை நோக்கம். இது மெய்கண்டு வருந்துகின்றவன் கண் கண்டதனால் வருந்துகின்ற வருத்தமிக்குரியது. அவளுடைய மெய்யை பார்த்து வருந்திய உடலை பார்த்து அவளுடைய அழகில் அப்படியே ரொம்ப ஆச்சரியப்பட்ட அவன் வந்து அவள் பார்வையை பார்த்த உடனே இன்னும் கூட மிகவும் அதிகமாக வருத்தம் கொள்கிறான். காமக்கூட்டம் நிகழ வேண்டும் என்ற வருத்தம் அதிகமாகிறது. அவளுடைய அழகை பார்த்து அவனுடைய வருத்தம் மிகுகிறது. இது புதுமுகம் புரிதல் மெய்ப்பாடு சொல்லுகிறது. ஏற்கனவே புதுமுகம் புரிதல் போன வகுப்புல சொல்லியிருக்கோம். தலைவனும் தலைவியும் ஒருவர் எதிர்ப்பட்ட முதல் காட்சியிலேயே தன்னை தலைவன் நோக்கிய பொழுது தலைவி மாறுபடாமல் விரும்பி நிற்கின்ற உள்ள நிகழ்ச்சி தான் புதுமுகம் புரிதல். அவளும் அவள் மேல் கொள்கின்ற விருப்பத்தை காட்டுகின்ற பகுதி தான் இந்த புதுமுகம் புரிதல். ஆக இந்த பகுதியில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற ஒத்த உள்ளத்தோடு பார்க்கின்ற காட்சி பகுதி தான் இதில் விளக்கப்பட்டிருக்கு.